அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, நம்ம எல்லாருமே துனியாவுடைய இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது கஷ்டங்கள் அப்படிங்கிற நம்மளுடைய வியாபாரத்தில், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனைகள் ரொம்ப சுலபமான முறையில் மழை போல உள்ளது பனி போல நீங்கிறதுக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு ஹதீஸு, ஒரு சூப்பரான துவா, சின்ன துவா, எல்லாராலையும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியும், ஓத முடியும், எந்த நேரத்துலையும் ஓதலாம். அந்த மாதிரி ஒரு துவா நபியினுடைய ஹதீஸில் வருது. திருமிதி அப்படிங்கிற கிதாப்லையும் வருது, பஸார் அப்படின்னு இன்னொரு கிதாபு அதுலேயும் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. அது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நபிக்கு ஏதாவது ஒரு துன்பம், துயரம், துக்கம், மனசை கலக்கம் ஏற்படுத்தக்கூடிய, தயக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் ஏற்பட்டு விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா ஓதுவாங்களாம். யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அப்படின்னு ஓதுவாங்களாம். யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். கடைசியில் வரக்கூடியது அலிஃப் பா தா சா, இந்த 3 புள்ளி வருது, அஸ்தகீஸ் அப்படிங்கிற துவா. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, யா ஹய்யூ நித்திய ஜீவனே, எப்போதுமே இறக்காமல் நிரந்தரமாக இருக்கக்கூடியவனே, யா கையூம் காரியங்களை சரியான முறையில் நிர்வாகம் செய்யக்கூடியவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ் உன் அருளை, உன்னுடைய ரஹ்மத்தை, கருணையை சொல்லி நாங்கள் உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். எங்களுடைய முழு காரியத்தையும் நீனே ஏற்றெடுத்து அதில் எந்த குறைவும் இல்லாமல் எங்களுடைய மன திருப்தி, உன்னுடைய திருப்தியுடன் எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி தருவாயாக அப்படின்னு இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த துவாவினுடைய அர்த்தமாக இருக்குது. நமக்கு எப்போது எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும், நம்ம தூங்கும்போது, நடக்கும்போது, எப்போனாலும் இதை ஓதிக்கிட்டே இருக்கலாம். ஓது வேணும்னு தேவையில்லை. இது ஒரு திக்ராட்டு நம்ம நிரந்தரமாக ஓதிட்டு இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய அந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு விடுதலையை தருவான். சிறந்த ஒரு நமக்கு மன சந்தோஷமான ஒன்றை அல்லாஹ் தஆலா இதற்கு பாரம் தருவாங்க. நம்ம அனுபவத்தில் பலரும் கண்டதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே இந்த துவாவை வாடிக்கையாக ஓதி கொண்டு இருப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.